எதனால ஜோதிடர்கள் ஒரு சில ராசிகள மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு, மத்த ராசிகள பயந்துகிட்டே இருக்கிற மாரி வச்சுக்கிறாங்க? நீங்க இ தவறா நினைக்க வேணாம். ஒரு ஜோதிடர்கிட்டயே நான் இந்த கேள்வி கேட்கிறேன்னுட்டு. கண்டிப்பாக. எப்போதுமே இந்த ஏஎல்பி ஜோதிடம்ங்கிறது மக்களுக்கு என்ன இருக்கோ அத உணர்த்தக்கூடியது. உனக்கு இந்த வாய்ப்பு இல்ல அப்டின்னா இல்ல. இருக்குதுன்னா இருக்குது. நீங்க என்கிட்ட வந்துட்டீங்க. எனக்கு தட்சணைங்கிறது குடுத்துட்டீங்க. உங்கள நான் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக பொய் சொல்ல மாட்டோம். நீங்க 10,00,000க்கு பிசினஸ் பண்ணாலும் சரி, 10,000க்கு பண்ணாலும் சரி, ஐயா இத பண்ணாதேன்னா பண்ணாதன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் ஏஎல்பி ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. எந்த மாற்றமும் கிடையாது. உண்மையிலேயே சொல்ல போனீங்கன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு மேஷ ராசி, ரிஷப ராசி, கடக ராசி, இல்லன்னா கும்ப ராசி. நீங்க லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, உங்க ஜாதகப்படி நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, இந்த 4 ராசிகளும் பிரச்சனைக்கு இருக்குமானா, கண்டிப்பாக பிரச்சனைங்கிறது இருக்குது. மிக சிறந்த பேரும் புகழும் கிடைக்குமானா, இந்த 4 ராசிக்கும் கிடையாது அப்படிங்கிறத நீங்க எழுதி வச்சுக்கலாம். இந்த 4 ராசிகள்ல யாராட்டி ஒரு செயல் செய்ய போனாங்கன்னா, இந்த 1 வருடம் கழித்து செய்வது அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறப்பு. செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப ரொம்ப கவனம்ங்கிறது தேவை அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். சிலர் வந்து சொல்லுவாங்க, நல்லா இருக்குதுன்னு, ஓஹோன்னு இருக்குதுன்னு. பட் அவங்களுடைய பார்வையில், எங்களுடைய பார்வையில பார்த்தீங்கன்னா, இந்த 4 ராசிகளும் பிரச்சனைக்குரிய காலங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாகவே அமையும் 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறத தெளிவா சொல்லலாம்.